அவரை போல ஒரு தேவன் கிடையாது. அவருக்கு நிகரா யாரும் கிடையாது. அவருக்கு சமமாக யாரும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகளை போற என்பதாக 2 கைகளை மேல உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி ஒரு அழகு நிறைந்த தேவன், வல்லமை நிறைந்த தேவன், மாறாத தேவன். ஓரமா ஷாக்காரா பாலா 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 ஓரமா காஷாக்காரா பாலா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பாட்டியை கூட சேர்ந்து பாடி பிரைஸ் அழகானவர். என் அன்பே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் மகிமைக்கு பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரர். அப்படி அந்நிய பாஷையில் யாரை வேடிக்கை பார்க்க ஓ அரே பால 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 1000 நீ அழகானவர் ஆண்டவரே. லேபாக்கா ஷாக்காரா பாலா லேமாலா பாலா மோஷே தெலியா கரவ. அப்படியே செபிங்க கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி உங்களை மறந்து அப்படி கர்த்தரை துதிங்க. உங்களை மறந்து கர்த்தரை துதிங்க. உங்களை மறந்து கர்த்தரை துதிங்க. லேபாக்கா பாலா 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 ஷாபாலா பாலா லேமா பாபா 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 ஷாபாலா லேமா பாபா. கொஞ்ச நேரம் சோமனுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கதான் போகுது. இன்னைக்கு ஒரு விடுதலை வரதான் போகுது. இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யதான் போறார். ஓ ஷாபா பாபா பாபா லேபாலா பாலா பாலா மோஷே பெரியா கர லேமா கபரா பாலா பாலா. கொஞ்சம் கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில மட்டும் இந்த பாடல் பாச பெட்ரோஸ் பிரைடனும் பாடல் அப்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி கர்த்தரை உயர்த்தி கொஞ்ச நேரம் மாக்கா ஷாபாலா லேமா பாபா பாபா ஷாபாலா பாலா இயேசுவே இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. வந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை சீக்கிரமாய் கொண்டு வா. தேவன் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க எல்லாரும். ஒன்று சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க எல்லாரும். சபை அமருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வர ஜனங்கள் வந்து கொண்டிருக்கட்டும். நம்ம நேரமாகிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லுவீர்கள். இன்னைக்கு வந்த ஜனங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட தேவன் இடைப்படுவார். ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒரு விசேஷித்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார். பாஸ்டர் ரவிமணி என்று சொல்லப்படுகிற ஒரு தேவதாசர் பெங்களூரில்
வேகமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு திருச்சபை. எனக்கு அவருடைய ஊழியங்கள் பிடிக்கும். அவர் யூடியூப்பில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அநேக பிரபலமான ஊழியர்கள் அங்கே போவார்கள், அவர் சபைக்கு போவது உண்டு. அவர்கிட்ட பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா ஜெபம். அடிக்கடி அவங்க சபையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவாங்க. ஜெபத்தினால் நிறைய காரியங்களை சாதித்த ஒரு தெய்வ மனிதன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அவர் கோரியாவுக்கு போகிற வழியில் நம்ம தேசத்தை நம்மகிட்ட வந்தது நமக்கு இது தேவன் ஏற்படுத்தின ஒரு அனாதி தீர்மானம். கர்த்தர் தான் இந்த கூட்டத்தை பிளான் பண்ணியிருக்கிறார். என்ன நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு வராதவங்களுக்கு பெரும் நஷ்டம். ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனை பேசிட்டு அதுக்கு வருப்பாடு அவர் நேராக கொரியாவுக்கு போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராத்திரியில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒரு பெரிய அற்புதம் இன்னைக்கு நடக்கும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். நம்புகிற பிள்ளைகள் மட்டும் கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய சபைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை வச்சிருக்காரு தெரியாது. You don't know what word God has given for our church. நம்முடைய சபைக்கு நமக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கார் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் எதை சொன்னாலும் நாம் அதை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை தேவை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஊழியக்காரனை கனப்படுத்துவதற்கு மங்கோனியார் சரி கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் பெட்ரோஸ் பண்ணவாங்க. இன்னைக்கு பாஸ்டர் பெட்ரோஸ் தான் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஒரு கைத்தட்டுல வாங்க பாஸ்டர் பெட்ரோஸ். இன்னைக்கு அக்கினி பத்தி எரிய போது. ஒரு 60 செகண்ட் கொஞ்ச நேரம் கையை தட்டி அந்நிய பாஷையில பேச. I greet you each and every one of you in the mighty name of Jesus Christ. அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரை வாழ்த்துகிறேன். I want to give a special thanks and the spiritual father of this house, Pastor Jason Singham. Jason Singham நான் ஸ்டேஷன் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். His family and all the leadership of this church. சபையிலோ ரத்தத்தினோ விசுவாசி மூப்பர்களுக்கும் அவற்றுக்கு வாழ்த்து. This is the first time I'm coming to your church. இதன் முதல் தடவை நம்ம திருச்சபைக்கு வருகிறேன். This is the first time abroad I am preaching in Tamil church. இதன் முதல் தடவை தமிழ் திருச்சபையிலே வெளியூர் தமிழ் திருச்சபையில் பேசுகிறேன். Basically I am from India, South India, Karnataka, Bangalore. And South India, Karnataka இந்த இடத்திலே நான் இருக்கிறேன். My parents are Malayalis. என் பெற்றோர்கள் மலையாளி. I am born and brought up in Bangalore. நான் பெங்களூரிலே வளர்க்கப்பட்டேன், உருவாக்கப்பட்டேன். Amen. Amen. I was a cricket player. How many of you know cricket here? நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் நடத்துகிறேன். I was a state fast bowler. நான் ஒரு ஸ்டேட்ல வேகமாக பந்து வீசுகிறேன். Amen. Amen. So from there God called me for the ministry and I am here with you now. அதிலிருந்து கர்த்தர் அழைத்தார். இப்போ நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். Tonight God will teach you. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு போதிப்பார். God will talk to you. கர்த்தரோடு பேசுவார். But I need a response from your side. நான் உங்களோட பதில் எதிர்பார்க்கிறேன். When you come to the presence of God, come with the expectation. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். Come with the expectation. எதிர்பார்ப்போடு வர வேண்டும். Come with the expectation whenever you come to the presence of God. தேவனுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதிர்பார்ப்போடு வர வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. I was praying with Rahul Dravid, Anil Kumble, David Johnson, Sujit Sundar,
the Indian great players. சொன்ன பேர் அத்தனை பட்டியல சிறந்த விளையாட்டுக்காரங்க அவளுக்கு விளையாண்டுருந்தாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் தெரியாதா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், ப்ரீச் பண்ண தெரியாது. அதுக்கு தான் இவர் என்னன்னா தப்பு சொன்னா நான் கூட உடனே சரி படுத்துறேன். Because of my mother's prayer, எங்க அம்மாவுடைய தாயோட ஜெபத்தினா I am here testifying the Lord Jesus. இன்றைக்கு உங்களோடு கூட இயேசுவை மகிமைப்படுத்த கொண்டிருக்கிறேன். Amen. I was in the beginning, I was in my childhood, I started practicing cricket, and my goal was I wanted to be a good player. சிறு வயதிலிருந்து நான் கிரிக்கெட் பிளேயர் ஆக வேண்டும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து அதுக்கு அநேக பிரயாசம் எடுத்து முயற்சி. The same way God brought me up and He used me so powerfully in the sports line. அதே போல கர்த்தர் என்னை பயன்படுத்தினார், கொண்டு வந்தார். ஆண்டவர் விளையாட்டு துறையில் என்னை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். All my education in sports quota. இன்னைக்கு எல்லா படிப்பும் விளையாட்டு துறையில் தான் இருக்குது. I mean sports quota, not paying the donation money and all. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட். Yes, because my father and mother, they hate sports. என் பெற்றோருக்கு அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸே பிடிக்காது. They wanted me to be a good educated and in the good position I have to achieve. அவங்களுக்கு எப்போதுமே நான் நல்லா படிக்கணும், நல்ல துறையில் இருக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம். But I always play cricket. My secular studies and all, I am very weak. நான் படிப்புள்ள ரொம்ப வீக். ஆனால் எப்போதுமே நான் கிரிக்கெட்டை ஆடிக்கொண்டிருக்கேன். Tomorrow exam, tonight I will study and get passing marks. That's enough for me. நாளைக்கு படிச்சேன்னா நம்மளை போல இன்னைக்கு படிப்பேன். நாளைக்கு நானே படிப்பேன், ஆனால் பாஸ் பண்ணுற அளவுக்கு மார்க் கிடைச்சிடும். So passing marks I get. Next I will get the admission for as a sports quota. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக நான் படிப்பேன், அதிக மார்க்ஸ் எனக்கு கிடைக்கும். Amen. ஆமென். From there I was going through sports is my main aim. தட் தான் ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு மெயின் குறிக்கோளாக இருந்தது. Pastor, you couldn't tell me the time. What time I supposed to stop? Is it okay? ஓகே. Your pastor is telling as per the Holy Spirit leads you, go ahead. பரிசுத்தாவி நடத்த சொல்கிறேன். ஓகே உங்களுக்கு? All night prayer is okay. உங்களுக்கு கொஞ்சம் ஓகே தானே? சொல்லுங்க. That's a cold amen. Very cold amen. அதுதான் அவர் சிறந்தவராக இருக்கிறார். Amen. ஆமென். So from there, God called me for the ministry. எந்த கத்தல் முடித்துக்கு நடந்தார். I never thought I would be a pastor. நான் போதகராய் ஆவேன் நான் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததே கிடையாது. My mother, born again, afterwards she was forcing me to come to the church because we are a Catholic background. We are from Catholic background. We don't want you to go to Pentecostal churches. நாங்கள் கேத்தலிக் பின்னணியில் வந்தோம். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எங்கள் சபைக்கு அதிகமாய் வற்புறுத்தி தயார்படுத்தி கொண்டு போவாங்க. அதனால் எனக்கு விருப்பம் இல்லை. But my mother got 5 kind of diseases. எனக்கு அம்மாவுக்கு 5 விதமான வியாதி இருந்தது. When my mother went to the church, God healed her. அம்மா சபைக்கு போன பிற்பாடு ஆண்டவர் அம்மாவுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தார். Complete deliverance. ஆனந்தத்தில் இருந்தது. She was so active. She was so active. அவன் அது பிற்பாடு பயங்கர உற்சாகமாயிட்டாங்க. From that day onward, she was forcing me and my father to come to the church. அந்த நாள் தொடங்கி என் தகப்பனையும் அதிகமாய் வற்புறுத்தவங்க சபைக்கு வருவதற்கு. We wanted to make her happy, so we used to go to the church. அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நாங்கள் சபைக்கு போகிறோம். Whenever I get a chance, Sunday, then only I go to the church. எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பதான் சபைக்கு போகிறேன். Most of the time, our league matches, Saturday, Sunday matches. எப்போதுமே நான் விளையாடுறது சனிக்கிழமை விளையாடுவேன்.
cricket matches there, Saturday and Sunday. ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். So my mother used to tell, don't skip the church, come to the church, come to the church. I say, you go, I will follow you, but I go to the ground and I play cricket. எப்போதுமே கிரிக்கெட் விளையாட்டு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அன்னைக்கு அம்மா சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீ கட்டாயம் சபைக்கு வரணும் எங்க அம்மா சொல்லுவாங்க. But I skip. ஆனால் நான் அது விலக்கி நான் போகிறேன். I go to the ground and I play cricket. கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறேன். The years went like this. அப்படியே காலங்கள் ஓடி. My mother was praying for me. எங்க அம்மா எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. I used to get God's fear when the selection is there. That time. அந்த கிரிக்கெட் தேர்தல் வரும்போது தான் எனக்கு கடவுள் பயம் வந்து பக்தி வந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்பேன். I used to go to my mother and tell, today is very important selection is there. You have to pray. எங்க அம்மாட்ட போய் சொல்வது கொண்டு, அம்மா எனக்கு முக்கியமான செலெக்ஷன் இருக்கு, 4 தேர்தல் இருக்கு, நீ கரெக்டாக எனக்கு அதை ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். My mother used to tell, you go, I will pray. எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ போ, நான் உனக்காக ஜெபிக்கணும். I am more confident. Now I got the paper cuttings for performance, everything. All my friends used to tell, you will select, you will lead the team, because so much performance in the league matches I had. நான் அதிக எனக்கு உறுதியம் உண்டு, எப்படியாவது என்னை செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய திறமையை நிமித்தம் அதிக தன்னம்பிக்கை எனக்கு உண்டு. Every time the selection committee, actually they see 1 or 2 rounds of bowling. They last Yorker, bouncer, outswinger, in-swinger, whatever they wanted, we have to run and come and throw. And I used to do that. எப்போது செலெக்ஷன் வரும்போது அவர் சொன்னபடி அந்த ரவுண்ட் செய்ததுன்னா அவங்க பார்ப்பாங்க, அதை செய்வாங்க. For others, 1 or 2 rounds, for me 10 to 11 rounds. அநேகருக்கு 1-2 ரவுண்டு தான், எனக்கு மொத்தம் 11 ரவுண்டு செய்ய சொல்லுவாங்க. By the time all my friends were talking, oh, he will be leading the team. That's the reason he will be going to a captain. So they are testing him. அதான் நண்பர்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, ஓ இவர் கேப்டன் ஆக போறாரு, அதனால தான் அப்படி செய்யறாங்க, இந்த பயிற்சி கொடுக்குறாங்க, சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. When they announced the list, first round I am out. அவங்க பேர் வரிசை படிக்கும் போது முதல் ரவுண்டிலே எனக்கு தூக்கிட்டாங்க. I was so angry. கோபம். I wanted to take the bat and hit the selector center. அந்த கட்டையை தூக்கி நான் பேரை வாங்கின போய் அடிக்கலாமே நினைத்தேன். But if I take them, they will put me in the blacklist. My career will be spoiled. அப்படி செய்தால் இதை மொத்தமாக பிளாக்லிஸ்ட் ஆகிடுவாங்க, முடிந்து என்னுடைய விளையாட்டு. I used to come to sad face to my house. சோக முகத்தோடு வீட்டுக்கு வருவேன். My mother will ask, என் அம்மா கேட்டாங்க, are you selected? உன்னை தேர்ந்தெடுத்தாங்களா? I say, நான் சொல்லுவேன். by the time my mother used to say, Hallelujah! ஆனால் அந்த நேரத்தில் என் அம்மா சொல்ல, ஹல்லேலூயா. I was asking, why you said Hallelujah? அவனுக்கு ஏன் ஹல்லேலூயா சொன்னீங்க? When you left for selection, நீ அந்த செலெக்ஷனுக்கு போகும்போது I was sitting and praying for you. நான் உனக்காக உனக்கு ஜெபித்துக் கொண்டு, I was fasting and praying. உபவாசப்படுத்தி ஜெபம் பண்ணி கொண்டு, Even drop of water I didn't drink. நான் கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணேன். I was telling my father, நான் பரலோக தகப்பனை பார்த்து சொன்னேன், my son should not select. அவர்கள் செலக்ட் ஆகவே கூடாது. If he is selecting, அவன் செலக்ட் ஆகிட்டான், only for the ministry, அவன் ஊழியத்துக்கு மட்டும்தான் செலக்ட் ஆகினான், no other places. எந்த ஒரு காரியத்திலும் இல்லை ஆண்டவர். You just think my mother is against me. நீ யோசிச்சு பாரு, எங்க அம்மா எனக்கு விரோதமாய் செயல்படுறாங்க. For what I wanted to achieve, நான் எதை my mother is against me. நான் எதை அடைய வேண்டும் என்று விரும்பினாலும் அதுக்கு எதிராக எங்க அம்மா எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க. I said, if you do like this, அம்மா நீ இப்படி செஞ்சனா I will show you, I will teach a lesson to you. நான் உனக்கு ஒரு கற்றுக் கொடுக்க போறதாக. Whatever she says, I was for a bill. அவங்க என்ன சொன்னதை எதிர்த்து நிற்கிறனா என்ன மாறி.
fight against me. எனக்கு விரோதமாய் ஒரு நாள் சண்டை போட்டதே கிடையாது. She was praying for me. எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார். One day God touched me. ஒரு நாள் கர்த்தர் என்னை தொட்டார். I surrendered my life. என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். From that day onwards, நாளிலிருந்து நாள் வரை no turning back. நான் திரும்பி போனதே கிடையாது. நான் திரும்பி போகவே கிடையாது. Today, இன்றைக்கு I am the pastor of more than 10,000 members church. 10,000 விசுவாசிகள் மேற்கொண்டுள்ள போதகராக இருக்கிறது. Why I am sharing this? ஏனை பகிர்ந்து கொள்கிறேன். Why I am sharing this? ஏனை பகிர்ந்து கொள்கிறேன். Some mothers are praying for their ஒரு children. சில தாய்கள் உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். In my prayer room, God told me to tell you. ஜெபஆலயத்திலே ஆண்டவர் என்னோடு சொன்ன அந்த வார்த்தையை சொல்ல Some சொன்னார். mothers are praying for their children's future. சில பெற்றோர்கள் தங்கள் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக எதிர்காலத்தை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். Before this year goes end, இந்த வருஷம் முடிகிற முன்பதாகவே some of them will come with you to worship the Lord. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். Those are against of this faith. இது விசுவாசிக்கு எதிராக இருக்கிறார்கள். They will come and kneel down and pray. அவர்கள் முழங்காலிட்டு ஜெபிக்க போகிறார்கள். You can write it down. நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம். Don't fight with them. அவர்களோடு போராடாதீங்க. Don't argue with them. போராடாதீங்க. Simply you have to pray. நீங்க செய்ய வேண்டாம், ஜெபித்துக் கொண்டே You இருங்கள். just pray. நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Rest God will take care. நீதியான காரியம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Tonight, இந்த இரவிலே the same Jesus is here. அதே இயேசு மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. What a mighty God we serve. ஒரு வல்லமையான ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Can turn with me St. Mark chapter 10 verse 51. மார்க் 10ஆம் அதிகாரம் 51 வசனத்தை கொள்ளுங்கள். St. Mark chapter 10 verse 51. பரிசுத்த மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51 வாக்கியத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Hallelujah. You want to read in Tamil or English Bible? Somebody has to read in Tamil? Yeah. Through the mic, somebody can read. மார்க் 10:51 அதிகாரம் தமிழ் வாசகம். The New Testament, second book. புதிய ஏற்பாட்டின் இரண்டாம் புத்தகம். Some people are trying to search in the Old Testament. பழைய ஏற்பாட்டை தேடிக் கொண்டிருக்கிறீங்க. மார்க் புத்தகத்தை. Mark is in the second second book of New Testament. மார்க் அது புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. Amen. ஆமென். So Jesus answered and said to him, இயேசு அவரை பார்த்து சொன்னார், what do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? The blind man said to him, அந்த குருடன் அவரை பார்த்து, Rabboni, ரபோனி போதகரே, that I may receive my sight. நான் பார்வை அடைய வேண்டும். Rabboni, போதகரே, that I may receive my sight. நான் பார்வை அடைய வேண்டும். Tonight I wanted to talk about open my eyes, O Lord. இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற தலைப்பினை நான் என் கண்களை திறரும் என் ஆண்டவரே. Open my eyes, O Lord. என் கண்களை திறங்க ஆண்டவரே. Jesus asked the blind man, இயேசு அந்த குருடனை பார்த்து கேட்டார், what do you want me to do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What do you want me to do? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? The blind man said, அந்த குருடன் சொன்னார், open my eyes. என் கண்களை திறங்க ஆண்டவரே. The word what you want me to do. We read the same word in this same chapter again. இந்த அதிகாரத்தை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். திரும்ப வாசிப்போம். No. The same chapter. One more place. It is written, what do you want me to do for அதே you? இடத்துல ஆண்டவர் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை பார்க்கிறோம். எழுதியிருக்கிறது. In the verse 36 you can check. 36 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். First we read in 51. 51 வசனத்தை பார்த்தோம். Now 36. இப்ப 36 வசனத்தை நம்ம பார்க்கலாம். And he said to them, அவர் பார்த்து சொன்னார், what do you want me to do for you? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். Hallelujah. அல்லேலூயா. Mark 10:51 also same thing Jesus asked. மார்க் 10:53 அதே தான் ஆண்டவர் கேட்டார். The first question that we read as asked our readers asked to the disciple of John and James, sons of Zebedee. அவரின் குமாரனாகிய யோவானை யாக்கோபு ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் The கேட்டார். first question was
ஆண்டவர் சபைக்குள்ளாக இருக்கிற 2 பேரை பார்த்து யாக்கோபை யோவானை பார்த்து கேட்கிறார். Who they are? யார் அவர்கள்? Disciples. அவர்கள் சீஷர்கள். Jesus' disciples. ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்கள். Who walks with Jesus. இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள். Who know Jesus very well. இயேசு நன்றாக அறிந்தவர்கள். One who has experienced the ministry very well. ஊழியத்தின் அனுபவத்தை அறிந்தவர்கள். Can you give this? Don't stand there. They experience. Don't price the value. Give them monitor. One who has experienced ministry very well. ஊழியத்தை நன்றாகவே அறியும். Those who saw miracles from their own eyes. தன் சொந்த கண்களால் அற்புதத்தை கண்டவர்கள். Those who walk in the same way as Jesus walked. இயேசு நடந்த அடிச்சவத்தின்படியே நடந்தவர்கள். Those who shouted to praise, Hosanna, Hosanna. Wherever Jesus went, they are shouting, they are praising, Hosanna, Hosanna. யார் இவர்கள்? எங்கே இயேசு போனாலும் ஓசானா ஓசானா இயேசுவை புகழ்ந்து பாடினவர்கள் இவர்கள். In the 12 disciples, 12 சீடர்களே 2 brothers named, one is James and another one is John. 2 பேர் சகோதரர், ஒருவர் யாக்கோபு ஒருவர் யோவான். In the 12 group, there was a core group of 3. அந்த 12 சீடர்கள் மத்தியில் அந்த 3 பிரிவினை இருக்கிறது. In this group, there was a person named John who leaned on the chest of Jesus Christ. அதிலே ஒருவர் யோவான் என்று சொல்லுகிறவன் இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறார். They call him apostle of love. அவனை பார்த்து அன்பின் அப்போஸ்தலன் அழைக்கப்படுகிறார். A reason to truly experience the true love by leaning on the heart of Jesus. என்றால் இயேசுவுடைய மார்போடு சாய்ந்து கொண்டு இயேசுவுடைய அன்பை நன்றாக புரிந்தவர். Here, and James and John, sons of Zebedee, அவர்களுக்கு யாக்கோபு யோவான். when remaining 10 disciples were not present, அங்க 10 பேரும் எல்லாரையும் போல அவர்கள் காட்டுகிறார். they come to Jesus இயேசுவை வந்து and say, Lord, ஆண்டவரே, when you come with your kingdom நீங்க ஒரு ராஜ்யத்தில் நீங்க வரும்போது and the glorious day, அந்த மகிமையான நாளிலே we have one request. எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது. விண்ணப்பம், Me and my brother நானும் என் சகோதரனும் can have a place, one on your right side and another one on your left side. வலது பக்கம் இடது பக்கம் எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குமா என்று கேட்டார். My younger brother on the left side இளைய குமாரன் சகோதரி எனக்கு வலது பக்கத்திலேயும் and myself on your right side. நான் உங்கள் வலது பக்கம் இடது பக்கம் Give us the chance to sit with you. உங்களோடு கூட அமர்ந்து கொள்ள வாய்ப்பை கொடுங்க ஆண்டவர். Jesus asked, you know what you are asking? இயேசு கேட்டார், உனக்கு தெரியுமா இதை கேட்கிற என்று அப்படி பார்த்தார். Can you even drink from the cup I drink? நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்க முடியுமா? Can you experience the same baptism that I experienced? நான் பெற்ற ஞானஸ்நானத்தை அதே ஞானத்தை நீ பெற முடியுமா? Though you feel or experience it, it's not me who decide who will sit on my left side and on my right side. ஆயினும் இதை முடிவெடுப்பது நான் அல்ல, என் வலது பக்கம் இடது பக்கம் யார் வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பது நான் அல்ல. It's the Father who decides that. அது தகப்பனவர் தான் அதை தீர்மானம் எடுக்கிறார். Jesus says, இயேசு சொன்னார், beautifully, this one, he was mentioned it beautifully. அழகாக இயேசு சொல்லியிருக்கிறார். One who wants to become first. முதலாவது One who wanted to be யார் first முதலாவதாக வேண்டும் விரும்புகிறானே must minister everyone first. அவன் முதலாக எல்லாருக்கும் ஊழியம் செய்தவனாய் மாற A man of God did not come to get ministered, but he came to minister.
minister. ஆண்டவராக நீ ஊழியம் செய்ய வரவில்லை, ஆண்டவராக ஊழியம் கொள்ளவர்களை ஊழியம் செய்ய வந்தார். Means in today's situation, those who know Jesus, those who tasted Jesus very well, those who read and know Bible very well, today there is vision is not there. அநேக இடத்துல நிறைய ஆண்டவரை அறிந்தும் வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஜெபிக்கிற அநேக இருந்தும் தரிசனத்தை அது இல்லாமல் இருக்கிறார்கள். தரிசனம் இல்லை. Today இன்றைக்கு their vision is not to see Jesus through them, but somebody, somehow, they need chair, position, name, fame, status. It's really, I say, sad thing. இன்னைக்கு ஒரு துக்கமான காரியம் என்னன்னா, அநேக பேர் தரிசனம் இல்லாமல் தேவ பிள்ளைகளுக்கு அநேக பேர்கள் இந்த பதவிகள், பட்டங்கள், ஸ்தானங்கள் எதிர்பார்க்கிறார்கள். Most of the leadership you can see, they want to chair. They are spiritual politicians now became. அநேக தலைமைத்துவத்தை பார்க்கிறோம், அநேக பேர் பதவிகளை எதிர்பார்க்க நிறைய பொலிட்டிக்கல் துக்கமானவர்களாக. They don't want to see Jesus. அவர்கள் இயேசுவை பார்க்க மாட்டார்கள். They don't want to follow Jesus. இயேசுவை பின்பற்ற மாட்டார்கள். They know the truth. அவர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். They know the truth. உண்மையை அறிந்திருக்கிறார்கள். They are experienced Jesus. அன்றாடவே அது அனுபவசாலியாக இருக்கிறார்கள். They are the one walking with Jesus. இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்கள். They are the one you used to get more miracles on the spot. They watch Jesus doing the miracles. அடுத்ததாக அற்புதத்தை கண்டவர்களாக இருந்தோம். They experience. But still, ஆனாலும் they are not seeing Jesus. They are seeing the position. அவர் இயேசுவை பார்ப்பதில்லாமல் இயேசு ஸ்தானத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். But the beggar, ஆனால் இந்த ஏழைக்காரர் பிச்சைக்காரர் by the side of the road, அந்த வழியோரமாய் அமர்ந்திருக்கிறவர், a beggar who is of no use to anyone, யாருக்குமே பிரயோஜனமற்றவனாக இருந்தவர், a beggar ஒரு பிச்சைக்காரர் who is rejected of many by many, அநேக நாள் புறக்கணிக்கப்பட்டவனாக, a beggar who is not worthy of anything. எதற்குமே தகுதியற்றவனாக இருக்கிறவர். He says, அவன் சொல்லுகிறான், Lord, I don't need a position. ஆண்டவரே எனக்கு ஸ்தானங்கள் வேண்டாம். I do not want any merits. எனக்கு அதிக தகுதிகளும் எனக்கு I வேண்டாம். don't need any chair. எனக்கு எந்த ஸ்தானங்களும் வேண்டாம். I don't know. I do not want any positions. Fights along with for that. அதுக்காக போராடி சண்டை போடுறது எந்த ஸ்தானம் எந்தவே எனக்கு வேண்டாம். The எதுவே எனக்கு beggar, the blind beggar, இந்த குருடன் இந்த பிச்சைக்காரர் he is telling, I want to see Jesus. இயேசுவை நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். I want to see Jesus. நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். Tonight I'm telling you, இந்த இரவு நம்மளை பார்த்து சொல்லுகிறேன், don't go for the money or position or status. பணத்துக்கும் பதவிக்கும் பட்டத்துக்கும் ஓடி போகாதீங்க பிள்ளையே. Every time you must see Jesus. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இயேசுவை பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். How many of there in Malaysia who can say, I don't not need any position? எத்தனை பேர் மலேசியால சொல்றீங்க எனக்கு எந்த ஒரு பதவி தேவையில்லை, I don't need any position, merit or status. No, பதவியோ பட்டமோ பதிப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை. I just wanted to see Jesus. எனக்கு இயேசுவை பார்த்தால் எனக்கு போதும் என்று Who சொல்றாங்க. is greater than all these? அவர்களை யார் சிறந்தவர்கள்? Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. For your whole life, முழு வாழ்க்கையில for following Jesus இயேசுவை பின்பற்றினார், and preach about Jesus இயேசுவை போதித்தார், and do not see Jesus, இயேசுவை பார்க்காவிட்டால் then your eyes must be open. உங்கள் கண்களில் திறக்கப்பட வேண்டும். Your whole life you are using for ministry, doing ministry, praying, everything, all
not see Jesus, what is the use? வாழ்நாள் ஊழியம் செய்து உடலுக்காக வாழ்க்கை அர்ப்பணை தத்தம் செய்கிறோம். இயேசுவை பார்க்காவிட்டால், இயேசுவை பார்க்க அனுபவம் இல்லாவிட்டால் என்ன நாம்? I like this blind man. எனக்கு இந்த கூட ரொம்பவே பிடித்தது. Why? He is not asked the position. அவன் பதவி தானஸ்தானத்தை He is கேட்கவில்லை. not asked the merits. ஆண்டவருக்கு பதவி கேட்கவில்லை. He is not asked the money. பணத்தை கேட்கவில்லை. The most of the believers nowadays, they come to the church only looking for the material blessings. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் சபைக்கு வர காரணமே ஆண்டவருடைய சமூகத்தை கேட்பதெல்லாம் அந்த உலக விதமான காரியங்கள் தான். I'm not talking about the Malaysian church. மலேசிய திருச்சபை குறித்து நான் பேசவில்லை. Oh, Malaysian churches are beautiful. மலேசிய திருச்சபையில் அழகானவர்கள், அற்புதமானவர்கள். I am talking about the Bangalore. நான் பெங்களூர் திருச்சபை குறித்து பேசுகிறேன். Most of the people are coming for the material blessings. அநேக தேவனுடைய சபைக்கு வர காரணமே உலக விதமான ஆசீர்வாதத்துக்காக தான். They are not thinking about the spiritual benefits. ஆவிக்குரிய நன்மையை குறித்து யோசிப்பதே கிடையாது. They are not thinking about the eternal life. அவர் நித்திய வாழ்வை குறித்து யோசிப்பதே கிடையாது. They are looking for the worldly desires. உலக ஆசையை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 I like this blind man. எனக்கு இந்த குருடன் உலகமே He said, Lord, open my eyes. அவர் சொன்ன, ஆண்டவரே என் கண்களை திறப்பீர். Jesus was asking the question. இயேசு கேள்வியை கேட்கிறார். It's not some ordinary person. சாதாரண மனிதன் கேள்வி கேட்கவில்லை. He is not an ordinary person. சாதாரண மனிதன் அல்ல அவர். Who is asking this question? A blind person. யார் அந்த குருடன் கேள்வி The கேட்கிறார்? boss of the owner of everything. எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் கேட்கிறார். The God Almighty. சர்வ ஆண்டவர், God who sees everything, the Creator. எல்லாவற்றையும் காண்கிற ஆண்டவர், படைக்கிற காரணமாக இருக்கிறவர். Without Him, nothing was formed. எல்லாம் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. Through Him, everything was formed. அவருக்கென்று அவருக்குள்ளாக எல்லாம் உருவாக்கப்பட்டது. Sky speaks about His hands and His works. வானம் அவர் மகிமை குறித்து பேசுகிறது. He created the waters and things in it. அவர் தண்ணீர் உள்ள மச்சங்களையும் படைத்த ஆண்டவர். The one who separated the ocean and shore. எல்லாவற்றையும் இரண்டாக பிறந்த ஆண்டவர், தண்ணீரை முதலில் படைத்த ஆண்டவர். With one line. அதுக்கு ஒரு ஆண்டவர் எல்லையை வைத்தார். He is the Alpha. அவரை ஆல்பாவா He இருக்கிறார். is the Omega. அவரை ஒமேகாவா இருக்கிறார். He was there. அவர் தான் ஆரம்பமாக இருக்கிறவர். He lives. அவர் வாழுகிறவர். He who comes. அவர் மீண்டும் வர போகிறவர். His name is Jesus. அவர் நாமம் இயேசு. His name is Jesus. அவர் நாமம் இயேசு. Come on, somebody shout Jesus. சத்தமா சொல்லுங்க, இயேசு. Jesus. Jesus. He is the Alpha. அவரே ஆல்பா. He is the Omega. He is the Creator. அவரை படைத்தவர். He is not the duplicate. அவர் பொய்யான தெய்வம் அல்ல. Hallelujah. Hallelujah. The name of our whole name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் Jesus. இயேசு. Every knee shall bow. எல்லா முழங்காலும் விழுகும். Every tongue shall எல்லா நாமம் அறிக்கை செய்யும். Jesus Christ is the Lord. இயேசுவே ஆண்டவர். Come on, give a big hand. அவர் கைகளை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்து. Hallelujah. 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 I thought in Malaysian, when you hear the word, you will shout praise to God. அனைத்து மலேசிய வார்த்தையை கேட்டவுடன் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Some praise God. Praise God for this cold, warm praises. சில ஆராதனை ரொம்ப குளிர்ச்சியான ஆராதனையை கொடுக்கிறது. Hallelujah. Hallelujah. Can I tell you something? உட்கார்ந்து சொல்லலாமா? I don't know I can complete this message tonight. இந்த செய்தி இன்றைக்கு முடிப்பேன்னு எனக்கு தெரியாது. But can I talk to you? உங்களோடு கூட பேசலாமா? God did not give a cold spirit to His people. ஆண்டவர் இது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குளிர்ச்சியான ஆவி உங்களுக்கு கொடுக்கிறது. God never gave a cold spirit to Him, உங்களுக்கு ஆண்டவர் குளிர்ச்சியான ஆவி, but the spirit of fire. அந்த ஆக்கை ஆவி தந்திருக்கிறார். Spirit of fire. ஆக்கை ஆவி தந்திருக்கிறார். Spirit of fire. ஆக்கை ஆவி தந்திருக்கிறார். If there is someone inside the fire, ஒருவனுக்குள்ள அக்கினி இருந்தால், if you are carrying the fire, நீங்க அக்கினிக்கு சூத்திரனாக இருந்தால், don't see the dead Lazarus sitting behind you, who is sitting next to you. உங்க பக்கத்துல மரித்திருக்கிற லாசரை நீங்க பார்க்காதீங்க. Be ready.
in praising God. இப்போது ஆயத்தமாய் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார். God descends in praises. ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். Hallelujah. 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 Do not keep looking at dead Lazarus எப்போதுமே மரித்த லாசருவை நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க. who is sitting next to you. உங்களுக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கிற பத்து செத்து போன Let your லாசருவை பார்க்காதீங்க. praises that dead Lazarus rise. உங்களுடைய ஆராதனையை துதி பக்கத்துல இருக்க செத்தவனுடைய எழுப்பத்தக்க ஆராதனை இருப்பதா? ஆவிக்குரிய நீதியை மறைத்து போனவன் They will not praise. அவர்கள் துதிக்க மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. If you go to graveyard, நீங்க கண்ணடிக்க போனீங்கன்னா there is a full silence. அங்க அமைதியா இருக்கும். If you go to the maternity ward, பிரசவ ward, பிரசவ ward. அங்கே வந்து ஆமா நான் சொல்றேன். Thank you. பிரசவ ward. அங்க போனா ஒரு செகண்ட் குழந்தை தெரிஞ்சது இருக்கு. அங்க போனா இப்போது குழந்தை கத்திர சத்தம் கேட்கும். கிரேவியார்ட்ல போனா ஃபுல் சைலண்ட். இதுக்கு கிரேவி ஃபுல் சைலண்ட். Hallelujah. The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, the dead do not praise the Lord. தேவனை துதிக்க மாட்டார்கள். Not to any who go down into silence. மௌனமாக இருக்கிறவர்கள் மரித்தவர்கள் தேவனை துதிக்க மாட்டார்கள். Psalms 115 verse 17. சங்கீதம் 115:17 சொல்லுகிறது, Those who are dead spiritually will not praise God. ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தவர்கள் தேவனை துதிக்க மாட்டார்கள். They will be like a rock. அவர்கள் கல்லை போல இருப்பார்கள், பாறை போல இருப்பார்கள். Even after second coming of Jesus Christ, they will be இயேசு like a rock. இயேசு இரண்டாவது வருகை வந்தால் அவர்கள் பாறை போலதாக இருப்பார்கள். Word of God says, I am the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அல்பா ஒமேகா வரைக்கும் ஆரம்பம் முடிவும் துவக்கமும் முடிவும் நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், He is the founder of everything. அவர் எல்லாவற்றுக்கும் படைப்பதற்கு காரணமாக இருக்கிறார். Through him, everything was formed, everything will run by him. அவருக்குள்ளாக எல்லாம் படைக்கப்பட்டது, அவர் மூலியமாக எல்லாம் உருவாக்கப்பட்டது. He is there and lives forever. அவர் என்றென்றைக்கும் வாழ்கிறவர். He won the death. அவர் மரணத்தை ஜெயமாக ஜெயித்தார். Oh, death, where is your victory? மரணமே உன் கூரங்கை. Oh, death, where is your sting? மரணமே உன் கூரங்கை. Hallelujah. ஹalleluya. Our Jesus Christ is living God. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர். Hallelujah. ஹalleluya. Amen. Hallelujah. If there is one who has won over death, it's none other than my Jesus Christ. இத்துடன் இல்லை பெரு உரியவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். Hallelujah. ஹalleluya. And there is none other than my Jesus. என் இயேசுவை தவிர யாரும் இல்லை. When all graves remain closed, there is only one throne which still open today. எல்லா கல்லறையும் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. Written, எழுதியிருக்கிறது, He is not here. அவர் எங்கே இல்லை. God of creation asking, what do you want me to do? ஆண்டவரே, இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? The same song which was heard 2000 years ago. 2000 ஆண்டு முன்பதாக துடித்த அதே சத்தம் In Malaysia, இன்னைக்கு மலேசியாவில் the Lion of Judah Charismatic Church. குறிச்சு The Lord is asking the same question. ஆண்டவராகிய தேவன் அதே கேள்வியை கேட்கிறார். In this place where people are gathered, He is asking the same question, I say. இந்த கூடியிருக்கிற மத்தியிலே கர்த்தராகிய தேவன் அதே கேள்வி திரும்ப கேட்கிறார். Jesus is asking, brother, what do you want me to do for you? சகோதரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? Sister, what do you want me to do for you? சகோதரி, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும்? Hey, young boy, young girl, what do you want me to do வாலிப for மகளே, you? வாலிப செல்வமே, நான் உனக்கு
பார்த்து கேட்கிறார். God is asking the question. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். He is not a man of God. He is a living God. அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் உயிருள்ள ஆண்டவர். He is Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். He is Almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். Even should consider who is asking the question. இந்த கேள்வியை யார் கேட்கிறா என்று நம்ம யோசிப்பார். For a person who is walking by the road, there is a value for president asking that question. வடிவமாய் நடக்கிறவர் இந்த கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வியை ஒரு ராஜா ஒரு பிரசிடென்ட் கேட்டா அதுக்கு மதிப்பு. More value for president asking that question. நாம இந்த கேள்வி கேட்டா நம்ம There is a value for a person who is asking questions. அந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், ஸ்தானம் இருக்க வேண்டும். We respect accordingly who is asking such questions. அந்த கேள்வி கேட்கிற யார் அவருக்கு எப்படிப்பட்டவை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். Because of their positions and respect they did. காரணம் அந்த கேள்வி கேட்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அவர் வைத்திருக்க ஸ்தானங்கள் அவருக்கு மரியாதை என்னன்னு அறிந்து கொள்ள வேண்டும். Here the person who is asking the question is the creator of this universe. இங்கே இந்த கேள்வியை கேட்கிறவர் இந்த உலகத்தை படைத்த பூச்சக்கத்தை படைத்தவராய் காணப்படுகிறார். Our Lord Jesus is the creator. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை படைத்தவர். We are all creation. நம்மெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். He is asking a question to us. அவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். 2000 years ago, the question raised for the blind person, the same question Jesus Christ is asking tonight. Dear sister, dear brother, whatever the problem you are going through, Jesus is here according to the word of God, where it's made one or two gather in his name, in between he is with us. சொன்ன அதே 2000 வருஷம் முன்பதாகவே அது கேள்வி கேட்ட ஆண்டவர் அதே போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் சகோதரா, என் பிள்ளை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உலக ரட்சகர் உங்களை பார்த்து. Today, whatever may be your situation, இன்னைக்கு உங்களோட சூழ்நிலைகளில் பலவிதமான உபத்திரவ சூழ்நிலை இருக்கலாம். be it spiritual, financial, mental health, and family issues, whatever. பலவிதமான உபத்திரங்கள், போராட்டங்கள், வியாதிகள் சுமந்து உலகத்தை எப்பேற்பட்ட காலங்களில் மக்கள் தெரிவிக்க வைக்கின்றீங்க. Maybe the reason, if you are the person who is looking for solutions, you are a person looking for a solution. நீங்கள் பதில் எதிர்பார்த்து நீங்கள் திருச்சபைக்கு வந்திருக்கலாம். Tonight you came with the expectation. நீங்கள் எதிர்பார்ப்பு சபைக்கு வந்திருக்கலாம். Hallelujah. Hallelujah. Jesus is asking you, இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், what can I do for you? நான் உனக்கு என்ன செய்யணும்? The most of the time we don't talk to Jesus. அநேக நேரமா இயேசுவோடு பேசுவதல்ல, We are listening the message. நாம் செய்தியை கேட்கிறோம். See, tonight can I say something to you? உங்களுக்கு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளலாமா? When you are listening the word of God, நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது the word of God will talking to you. தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுது. When you are receiving the word, வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது, when you are receiving the word, வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது open your mouth and speak to God. வாயை திறந்து ஆண்டவருக்கு பேசு. Open your mouth. நம்ம வாயை திறந்து Then you talk. பேசு. Yes, Lord. ஆமா ஆண்டவரே, I'm listening, நான் Lord. கேட்கிறேன் ஆண்டவரே. Yes, Lord. ஆமா ஆண்டவரே. Amen. ஆமென். ஆமென். When you are saying this, நீங்க சொல்லும் போது செய்யும் போது the deliverance will take place. உடனே அங்கே உண்டாகிறது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, book of Job, I think in the book of Job, there is a verse. யோபு புத்தகத்தில் வசனம் கூறப்படுகிறது, One thing I declare, the same thing God will establish for me. நான் ஒரு காரியத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தராகிய தேவன் அந்த காரியத்தை எனக்காக நியமித்துக் One கொடுக்கிறார். thing I declare, நான் அதற்காக நியமிக்கும் அறிக்கை செய்யும் போது the same thing God will establish for me. அதே காரியம் கர்த்தர் எனக்காகவே தேவன் செய்கிறார். Declaration, there is a power. உங்க வாயில அறிக்கை ரொம்ப வல்லமை உள்ளது. There is a power in the tongue. உங்க நாவில் அதிகாரம் இருக்கிற வல்லமை இருக்கிறது. Life and death. மரணமும் ஜீவனும் இருக்கிறது. If you speak the life, நீங்க ஜீவனை பேசினால் you will eat the fruit of the life. நீங்க ஜீவன் கனிகளை புசிப்பீர்கள். Are you with me? என்னோட கூட இருக்கிறீங்களா? Are you with me? என்னோட கூட இருக்கிறீங்களா? Can I talk to
பேசலாம். How you say? How do you say? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? How do you say? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? Don't look your pastor. Huh? Believe in Jesus in your heart. இதயத்தில் இயேசுவை விசுவாசித்து Confessing through your mouth. நாவிலே அறிக்கை செய்து Then the salvation came. அப்போ ரட்சிப்பு உண்டாகும். Amen. ஆமென். So when you come to the church, நீங்க சபைக்கு வரும்போது don't be silent. மௌனமா இருக்காதீங்க. Don't be silent. மௌனமா இருக்காதீங்க. You know, evangelist Reinhard Bonke. நீங்க சொல்றீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Now he's in with God. இப்போ ஆண்டவர் கூட இருக்கிறார். Hallelujah. Great man of God. சிறந்த தெய்வமான இந்த தெய்வம். Once he was preaching in a Baptist conference in Germany. ஜெர்மன் பாஸ்டர் கான்ஃபரன்ஸ்ல அவர் போயிட்டு இருந்தார். Anybody is there in German? யாரா ஜெர்மன்? Normally they tell Germans are stiff-necked people. பொதுவாக சொல்லுவாங்க ஜெர்மன் மக்கள் வந்து அவருக்கு வளர்ந்தார கருத்துள்ளவர்கள். இல்ல தலக்கணம் இருக்கிறாங்க. தலக்கணம் உள்ளவர்கள். ரொம்ப ஹிந்தி தேசே கமண்டி. முடிச்சவங்க. கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க தான் அதான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க. இப்படி முறைச்சு பார்த்து உங்களை பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் பயப்பட மாட்டேன். So he was preaching to the pastors. போதகர் கர்த்தாக்கள் அவரை பேசிக் கொண்டிருக்கிறார். Reinhard Bonke is a fiery preacher. இவங்களே அவர் பயங்கர வல்லமை அக்கினியானவர். Fiery preacher. எப்போதும் அக்கினியாய் பேசுவார். But these people are sitting and looking him, staring him. He was upset. He cannot flow in the spirit. அந்த வந்தவர்கள் எல்லாம் கையில் கட்டின முறைத்துக் கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருந்தார். They are listening. ஆனால் கேட்டுக்கொண்டிருந்தார். There is no sound. Amen, no. Hallelujah, no. அதுக்கு பதிலாக ஆமேன அல்லேலூயா ஒரு பதிலும் இல்லை. ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. After some time, Reinhard Bonke said like this. சொன்னாரு, Dignity is not the fruit of the spirit. Dignity is not the fruit of the spirit. தலக்கணம். இதான் சொல்லுங்க. ஆமா தலக்கணம். ஆமா அடிவேடி தலக்கணம் ஆவின் கனிகள் அல்ல. Dignity is not the fruit of the spirit. The joy is the fruit of the spirit. சந்தோஷ மகிழ்ச்சி தான் ஆவின் கனிகள். Amen. ஆமென். Amen. ஆமென். According to the Bible, வேதத்தின்படி in the presence of God there is a fullness of joy. தேவனுடைய அமுத்த நிறைவான மகிழ்ச்சி உண்டு. Hallelujah. ஹalleluya. That's the reason all tension will forget you will come here. அதனால தான் சபைக்கு வரும்போதெல்லாம் நம்ம சந்தோஷம் அடைகிறோம். Hallelujah. That's the reason the only tension we need, we come to the church. உலக கவலைகள் எல்லாம் விட்டு டென்ஷன் எல்லாம் விட்டு நம்ம சபைக்கு நாங்க வருகிறோம். ஆராதனை 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 ஆராதனை. We are singing, shouting, praising. பாடுகிறோம், துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். Why? ஏன்? In the presence of God there is a full of joy. தேவனுடைய சமூகத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு. If you go to the supermarket, you cannot buy the joy. சூப்பர் மார்க்கெட் போனீங்க அந்த மகிழ்ச்சி நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. It's only available in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும். Before I born again, ரட்சிக்கப்படும் முன்பதாக I used to watch lot of movies. நிறைய படங்களை பார்ப்பேன் நான். Amen. ஆமென். NTR, Shivaji Ganeshan, all Rajkumar, all every hero's picture I will see. எல்லா சிறந்த நடிகர் எம்ஜிஆர், ராஜ், கமலஹாசன் எல்லா படமும் ரஜினிகாந்த் எல்லாரும் பார்த்தேன். எல்லாமே பார்ப்பேன். One day 5 shows I see. ஒரு நாள் 5 ஷோ நான் பார்ப்பேன். Morning show, noon show, matinee, first show, second show. சண்டே சண்டே மத்தியான எல்லா ஷோவும் பார்ப்பேன். Last finally when I come out after the second show, I will buy Anacin tablet. நான் ரெண்டாவது ஷோ முடிச்சு அனசின் டேபிள் Last கடைசி முடிச்சு எல்லாம் பார்த்துட்டு கத்துற டேபிள் வாங்கி டேபிள் வாங்க. Oh, yeah. I finish all the shows. எல்லாம் படத்து ஷோ பார்த்து முடிச்சிட்டு While coming back to home, வீட்டுக்கு வரும்போது I will buy Anacin tablet. இந்த பெரனாட் நம்ம சொல்ல அந்த டேபிள் அனசின் டேபிள். ஓகே ஓகே ரைட். They give
ஏழைக்கு என்ன சேர்த்துருவோம் அந்த அந்த Action 500, ரைட் Action 500, Anacin. அதான் இதெல்லாம் வாங்கினேன் சாப்பிட்டு வருவேன் வீட்டுக்கு. எல்லா ஷோ முடிச்சிட்டு எல்லா ஷோ பார்த்துட்டு லாஸ்ட் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஹோல் நைட் ஜெபிங்க, உங்களோட சந்தோஷம் பார்க்கணும். அல்லேலூயா. தேட்டருக்கு கொடுக்க முடியாதது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குவார். Next time I will preach in Tamil. There is many Tamil preachers are coming to our church. Alvin Thomas, Vincent Kumar, Sam Jamadari, those days, Sam Jamadari, like that all, John Solomon, all men of God, they are all good friends of mine. தமிழ் பிரசங்கான எங்கள் சபைக்கு போவாங்க. வீட்டு அவங்க சன்னு சேமிச்சு கொடுத்து காலம் சேர்ந்துருக்காங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் தமிழர்கள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நிறைய நண்பர்கள். All nowadays, all the good preachers, they used to come to our church. சிறந்த பிரசங்காரனா இங்கே போயிருக்கிறாங்க. So I know little bit Tamil also. எனக்கு கொஞ்சம் தமிழ் நல்லாவே தெரியுது. Hallelujah. Let me concentrate on my message. செய்திக்கு கவனம் செலுத்துவோம். So don't sit in the dignity. அப்படியே தலகணம் முடிச்சு உட்காந்துருக்காதீங்க. Hallelujah. Dignity is not the fruit of the spirit. தலகணம் வந்து ஆவின் கனிகள் கிடையாது. What is the spirit of the fruit of the spirit? ஆவியின் கனிகள் என்னது? ஆவியின் கனிகள் என்ன? Oh, come on, promote with joy. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. In the book of Thessalonians, they say when they hear the word of God, they receive with gladness. அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். Gladness. மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். Not with the dignity. அவர் தலகணம் முடிச்சு ஏற்றுக்கொண்டார். Hallelujah. Hallelujah. Because the word of God have the power. காரணம் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. Declare that will gain to manifest. எதையெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களோ அவை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். I will put like this. இப்படி சொல்ல விரும்புகிறேன். Declaration. நீங்கள் அறிக்கை செய்யும் போது Manifestation. அது நிச்சயமாக நீங்களை பார்க்க வெளிரங்கமாயிடும். The third stage is celebration. மூன்றாவது நீங்கள் அதை கீழே செய்ய கொண்டாடுவீங்க. Whatever you declare, எது நீங்கள் அறிக்கை செய்கிறீங்களோ that will become a manifestation. அது நிச்சயமாக உருவாக்கப்படும். Next to the celebration. மூன்றாவது நீங்கள் கலை கூட ஆரம்பிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Yesterday night, I'm with pastor and a few more pastors. They came to meet me, and we are discussing the night. We are discussing, and I was sharing what is my faith. நேற்று ஒரு பாஸ்டர் ஒரு சில பேர் என்னை பார்க்க வந்தாங்க. என்னோட விசுவாசத்தை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். I don't accept the BP, sugar, and any disease. எந்த வியாதியும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த பிபி, இந்த சுகர், சக்கரை வியாதியெல்லாம் நம்ப மாட்டேன், எடுக்க That மாட்டேன். will not come to near to me. அது நிறைய கிட்டே வராது. Amen. ஆமென். I'm a young person. நான் சுகம்ல இருக்கு. Young person. நான் யங். In my church, they call me Forever 21. அவர் சபையில் எப்போதும் பாசம் 21 வயசு தான் கூப்பிடுவாங்க. Amen. ஆமென். Why I declare, ஏன் அறிக்கை செய்கிறேன்? always I declare, நான் எப்போதும் அறிக்கை செய்கிறேன். I'm going to live 120 years. நான் 120 வருஷம் வாழ்வேன் அறிக்கை செய்கிறேன். I will live 120 years. 120 வருஷம் நான் வாழ்வேன். 40 years the Israelites walked in the desert. No sick person was there. அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது ஒருத்தனுக்கும் ஞாபகம் இல்லைங்க. The snakes were there. அங்க பாம்பு இருந்தது. The scorpions is there. அங்க பாம்பு இருந்தது, தேள் இருந்தது. Nothing was harm to them. எதுவுமே அவங்களை சேதப்படுத்தல. Hallelujah. அல்லேலூயா. Nobody was sick. ஒருவனுக்கும் வியாதி இல்லை. Desert means night time it's so cold. வனாந்தரம் இரவுல பயங்கர குளிர்ச்சியா இருக்கும். In daytime it's too hot. பகல்ல பயங்கர சூடா இருக்கும். Weather change means there will be sickness. அந்த காலம் சேர மாறும் போது பயங்கர வியாதிகள் உண்டாகும். The Bible says nobody was sick. ஆனா பைபிள் வேதம் சொல்ற யாருக்கும் வியாதி இல்லை. Nobody slim beauties. ஒரு ஸ்லிம் இல்லை. Nobody was slim. அவங்க யாருமே ஸ்லிம் இல்லைங்க. All like me and your pastor. அப்படி எல்லாரும் பாஸ்டரை போல கொடுத்து கன்று போல இருந்தார்கள். Amen.
ஆமென். I told yesterday night, நான் இரவு சொன்னேன், people are dieting nowadays. நிறைய பேர் டயட் பண்றாங்க. Dieting. டயட் Don't do dieting. டயட் செய்யாதீங்க. Don't do dieting. செய்யாதீங்க. Huh? Don't do dieting. டயட் பண்ணாதீங்க. You do diet to eating. டயட் நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி வேண்டாம். தண்ணி வேண்டாம். சரி. அப்படி தப்பு பிடிச்சுக்கோ. ஜாஸ்தி. அப்பா கொடு. நான் preaching வந்து தண்ணி குடிக்க மாட்டேன். நான் தண்ணி குடிக்கவே இல்லை. இவங்களும் தண்ணி குடிக்கவே இல்லை. தண்ணி குடிக்க வைப்பேன், நான் தண்ணி குடிக்க மாட்டேன். வசனம் தான் தண்ணி. வசனம் தான் தண்ணி. நான் தண்ணி குடிச்சது. அதுதான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். So, don't do dieting. நீங்க டயட் பண்ணாதீங்க. I eat all meat. எல்லாம் சாப்பிடுவேன். I eat lot of sweets. ஏக இனிப்பு சாப்பிடுவேன். Box sweets I will eat. முட்டை முட்டை இனிப்பு சாப்பிடுவாங்க. Still biceps. ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. Nowadays, Madhya Pradesh is grown up. அவர் தொப்பு ரொம்ப பெருசாயிடுச்சு சொன்னாரு. Because once upon a time I had a six pack. ஒரு காலத்துல எனக்கு 6 பேக் இருந்தது. Now family pack. இப்ப குடும்பம் பேக் ஆயிடுச்சு. I have 3 children. எனக்கு 3 பிள்ளைகள் ஒரே மனைவி தான். Amen. That's a carrying the family responsibility. குடும்ப பாரத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறாரு. தப்பாண்ட சொன்னீங்க உங்களுக்கு குடும்பம் பற்றி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்றேன். Amen. Hallelujah. So in the presence of God there is a fullness of joy. ஆகிய தேவன் நிறைவான மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. That's the reason we are rejoicing. The word of God says, the joy of the Lord is my strength. தேவனுடைய மகிழ்ச்சியே எனக்கு நிறைவான பலன். Hallelujah. The joy of the Lord is my strength. தேவனுடைய மகிழ்ச்சி என்னுடைய பலன். Satan doesn't want you to be joyful. பிசாசுக்கு நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதால விருப்பமே அல்ல. Amen. ஆமென். You have to be moody. நீங்க மூடியாவே சோகமாவே இருக்கணும். Then you will be happy. நீ துக்கமா இருந்தால் அது சந்தோஷம். Can I ask your children? If you have a children, they are always. நம்மளை பார்த்துக்க உங்களுக்கு இருந்தா உங்க பிள்ளைகள் எப்போதுமே பொங்கிக்கிட்டே பூச்சி பிடிச்சிருந்தா அது பிடிக்கும். Hey, நீ பிறக்காத இருந்தா நல்லா இருக்குடா. அப்படிதான் சொல்ல போவோம். என்னடா எப்பொழுதும் பார்த்தாலும் சோகமா இருக்கிறீங்களா? சரிடா, பேசுடா. The parents will not happy. பெற்றோரை பார்க்கும்போது துக்கம் அடைவார்கள். Heavenly Father will see. பரலோகத்துக்காக பார்க்கிறாரு. ஒன்னு சிரிமா. கொஞ்சம் சிரிங்களேன். சந்தோஷப்படுமா? உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டித்தான் நான் வெளியானேன். நீ பார்த்தா இப்பொழுது சோகமா இருக்கிறியே, கொஞ்சம் சந்தோஷப்படு. அதுக்கு தான் உன்னை இங்க கொண்டு வந்து உன்னை வசனம் சொல்லி கொடுக்கிறது. Hallelujah. அதுதான் வசனம் சொல்லுது. In the presence of God there is a fullness of joy. Hallelujah. Hallelujah. Touch your neighbor, be joyful. அவங்க பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா சந்தோஷமா. அதுக்கு எதிர்த்தோட சொல்லாதீங்க, கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க. கொஞ்சம் சந்தோஷமா தேவனை பேச எப்ப ஆனந்த கழிப்போடு தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, துக்கமா சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க. ஆமென். ஆமென். சொல்லவே மாட்டேன். சிலவே சொல்லவே மாட்டீங்க. ஆமென். So God is the creator. சோ ஆகிய ஆண்டவர் படைத்தவர். He is the one created us. அவர்தான் நம்மை உருவாக்கினார், படைத்தார். Amen. ஆமென். In this world everything will change. உலகத்துல எல்லாமே மாறி போகும். It's not the same 10 years before the Malaysia. 10 ஆண்டுகள் முன்பதாக இருந்த மலேசியா இப்போது இல்லை. Every
change. எல்லாமே மாறி போகும். People will change. ஜனங்கள் மாறுவார்கள். Position will change. பதவிகள் மாறும். Status will change. அந்தஸ்துகள் The மாறும். laws will change. சட்டங்கள் மாறும். The government will change. அரசாங்கம் மாறும். The ministers will change. நாங்கள் மாறுவோம். அமைச்சர்கள் மாறுவார்கள். Everything எல்லாமே மாறி போகும். in this world there will be changes. இந்த உலகத்தில் மாற்றங்கள் எப்போதும் உண்டு. But word of God will never change. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. Hallelujah. Nobody can change the word of God. யாரும் தேவனுடைய வார்த்தையை மாற்றவே முடியாது. In the world, two things nobody can change. ரெண்டு காரியம் இந்த உலகத்துல யாராலும் மாற்ற முடியாது. Our God is an unchanging God. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். Yesterday, today, forever. நேற்று இன்றும் என்றென்றும் அவர் உண்மை எப்போதும் உறுதியாக இருக்கிறவர், மாறாதவர். இரண்டாவது, The word of God will never change. தேவனுடைய வார்த்தை மாறாதவைகள். You know why the word of God cannot be changed? ஏன் கர்த்தருடைய வார்த்தை மாறாதவைகள்? The original copy is in heaven. ஒரிஜினல் காப்பி பரலோகத்தில் இருக்கிறது. Nobody can duplicate. யாருமே இதை காப்பி பண்ண முடியாது, டூப்ளிகேட் பண்ண முடியாது. Hallelujah. Hallelujah. The original copy is in heaven. இது ஒரிஜினல் காப்பி பரலோகத்தில் இருக்கிறது. The blind man is asking the Lord, இந்த கூட ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். open my eyes. ஆண்டவர், I want to see you. உங்களை பார்க்க. If he gets his sight, he will lose his earnings. அவன் பார்வை அடைந்தால் இதற்கும் இருந்தவன் அவன் இழந்து விடுவான். See, at least somebody is giving the money because he's a blind. ஒரு நாள் இருக்கிறனால சில பேர் அவங்க பிச்சைக்கு போடுறாங்க. If he is blind, there will be people who will give some money. அவன் குருநாக இருக்கிற வரைக்கும் யாராவது காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. If he gets his sight, he cannot work because he does not have any work experience. அவன் பார்வை அடைந்தால் அவன் வேலையை கிடைக்கிறான், அவனுக்கு அனுபவமே கிடையாது வேலை செய்ய. Where he will work? அவன் இங்கே வேலை Who செய்ய will give the work? யாரோட வேலை கொடுப்பான்? Everybody will ask, what do you experience? You have experience? வேலை கேட்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு ஏதாவது அனுபவம் உண்டான்னு கேட்பாங்க. He said, no, I don't have any experience. அவன் சரி பேச அனுபவமே இல்லைன்னு சொல்லுவான். Which field you have experience? எந்த துறைக்கு அனுபவசாலியா இருக்கிறாய்? He said, I was a beggar. அவன் சொல்லுவான், ஒரு காலத்து பிச்சைக்காரனாக இருந்தார். Immediately they will say, get out from here. அதை கேட்டு உடனே அவனை புறத்து விடுவார்கள். Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Now, this blind person is asking, Lord, open my இந்த eyes. குருடன் கேட்கிறான், ஆண்டவரே என் கண்களை திறப்பினார். All these days I have heard about Jesus. நான் இத்தனை நாட்களாக இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேன். Jesus healed the blind. He healed the lame. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குருடனை பார்வை கொடுக்கிறார். இரண்டாவது இயேசு கிறிஸ்து சப்பானை நடக்க வைக்கிறார். He healed the leper. அவர் குஷ்டரோகியை சுகமாக்குறார். He raised the dead. அவர் மரித்து உயிரோடு கூட எழுப்புகிறார். He loves the sinner. He loves the sinner. அவர் பாவிகளை He நேசிக்கிறார். had sin. அவர் பாவத்தை வெறுக்கிறார். I heard about Jesus. அதிகமாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். Now I wanted to see this. இப்போ நான் நபரை நான் பார்க்கணும், இயேசுவை பார்க்க வேண்டும். Hallelujah. I heard so many things about good things about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த நன்மையான காரியங்கள் அதிகமாக Now I கேள்விப்பட்டிருக்கிறேன். wanted to see Jesus. இப்போ நான் அவரை பார்க்க வேண்டும். Many have heard about Jesus. அநேகர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். Now they are sitting like a blind person. அவர்கள் பார்வையற்ற போல அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Today, whatever you have heard, இன்றைக்கு நீ எதிரான கேள்விப்பட்டாய், it must be seen through your eyes. உங்கள் கண்களாலே நீங்கள் அதை காண வேண்டும். Getting my point? குறிப்பிட்டு புரிந்து கொண்டிருக்கிறார். Whatever you heard from the word of God, தேவ வார்த்தை மூலமா எவைகளா நீங்கள் கேட்டீர்களோ, whatever you heard from the man of God, எவைகளா நீங்கள் ஊழியம் மூலமா நீங்கள் கேட்டீர்களோ, whatever the prophecy you heard, எந்த திருக்கதர்சனம் நீங்கள் கேட்டீர்களோ, tonight is your night. இந்த இரவு உங்களுடையது. These are all days I heard about these things. நான் இங்கே கேள்விப்பட்ட ஒவ்வொரு உண்மையான காரியங்கள் Now I want to see. இப்போ நான் பார்க்க போறேன். இப்போ நான் பார்க்க போறேன். இப்போ நீங்க பார்க்க Come போறேன். on, somebody shout, I wanted to see. சத்தமா சொல், நான் பார்ப்பேன் சொல்லுங்க. Hallelujah, it must be seen through your eyes. உங்கள் கண்களால் நீங்கள் அதை காண்பீர்கள். Pray that whatever I have heard through your word,
ஜெபிங்க. ஆண்டவரே உங்கள் வார்த்தை மகிழ்ச்சி நான் கேட்டேனோ, I read Bible. வேதத்தை வாசித்தேன். Now we want to see that in my ministry, my family, in my work, in my life, mercy in our lives. அந்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு அற்புதங்களையும் கண்கள் நான் பார்க்க வேண்டும், என் குடும்பத்தை பார்க்க வேண்டும், சபையை நான் பார்க்க வேண்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கை நான் பார்த்தே ஆக வேண்டும். I want to see a revival in Malaysia. நான் மலேசியா பேசுவது எடுப்பு நான் பார்த்தே தீர வேண்டும். Before I cross my heart, என் கண்கள் மூன்று முன்பதாகவே I want to see a revival. நான் எடுப்பதை பார்த்தே. Come on, somebody lift up your voice. சத்தத்தை உயர்த்தி கண்களை உயர்த்துங்க. Yes, Lord, I want to see. சொல்ல பார்த்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. Azusa Street revival. அசுதாவை குறித்து நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவரே. So many countries revival. அநேக தேசத்தை எழுப்புவதை கேட்டேன் ஆண்டவரே. About Argentina. அதில் அர்ஜென்டினா நிலவரம் கேள்விப்பட்டேன் ஆண்டவரே. Lord, in the Wales brothers of miracle. ஆண்டவரே, வேஸ்ட் நடந்து எழுப்புவதை கேள்விப்பட்டேனே. Lord, I want to see in Malaysia. அதே போல மலேசியா பார்த்தே ஆக வேண்டும். Our church. எங்கள் சபையை செய்யும். Hallelujah, I want to see the revival. காண வேண்டும் என்று எழுப்புதலை. Yes, Lord, I want to see. For that's what you want me to do. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? That's the reason the blind person said, open my eyes. அதனால கொண்ட செய்ய கண்களை திறந்தார். Jesus said, இயேசு you சொன்னார், will do greater things than I have done. இதுவிலும் பொன்னானவைகளை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் செய்வீர்கள். Hallelujah. 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 Come on, Malaysia. Come on, Malaysia. Arise and shine. Your light has come and the glory of the Lord is risen upon you. என்னுடைய பிரகாசி கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கிறது. Open your eyes. உன் கண்களை திறக்கும் போது You will see the miracle நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். that God wanted to do for you. ஆண்டவர் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் காண்பீர்கள். Blind. The blind. ஆண்டவராகிய தேவன் பார்த்து ஆண்டவர் பார்க்க செய்வார். ஹalleluya. Tonight. இந்த இரவிலே Your night. உங்களுடைய இரவு What you want me to do. ஆண்டவரை பார்க்கிற நான் உனக்கு என்ன செய்ய You வேண்டும்? want healing. உனக்கு சுகம் வேண்டுமா? You want miracle. அற்புதம் வேண்டுமா? You want a financial breakthrough. பொருளாதார சுகம் அற்புதம் வேண்டுமா? Open your mouth. வாயை திறங்கள். Open your mouth. வாயை திறங்கள். Declare it. அறிக்கை செய்யுங்கள். Lord, I'm going through this problem. ஆண்டவரே உங்களை கடந்து போகிறேன். I want to see miracle. இந்த குன்றின பால் கடந்து போகிறேன். இயேசுவின் நாமத்தினால் Release the anointing now. அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். Anointing of God. Release. அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. Pour. இப்போது இயேசு நாமத்தினால் Right now. இப்போது Every bondages are breaking. எல்லா கட்டுகளும் அறுத்துண்டு போகிறேன். Every sickness are breaking. எல்லா வியாதியும் அறுத்துண்டு போகிறேன். Financial problems are breaking. எல்லா பொருளாதார கஷ்டங்கள் இயேசு விலகி போகிறது. Limitations are breaking. எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. Every limitations are breaking. குறைபடுகிற நிலைகள் மாறப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. You will see the miracle. நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். You will experience the healing. நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள். Oh, the Lord Jesus is touching you. ஆண்டவராகிய இயேசுவை தொட்டு கொண்டிருக்கிறார். Now I command இப்போது கட்டளையின் வார்த்தையின்படியே every sickness எல்லா வியாதிகள், in the body, சரீரத்தில் நல்ல வியாதிகள், every sickness, எல்லா வியாதிகள், I command the spirit of infirmity. இப்போது வியாதிப்படுகிற சகல பொருளாதார கிரியைகளை Heal now. I repeat now. Heal up now. சுகமாக்குங்கள். Yes, pray. Pray. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. Pray. ஜெபிங்க. Pray. ஜெபிங்க, ஜெபிங்க. I said pray. நான் சொன்னேன், ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. Pray. ஜெபிங்க, நிறுத்தாதீங்க. ஜெபிங்க, 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 ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தமா ஜெபிங்க. The angels are moving. தேவன் தூதர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Angels are moving. தேவன் தூதர் அசைவாடிக் The கொண்டிருக்கிறார். Spirit of God is touching. பரிசுத்தமாக இருக்கிறவர் கொண்டு கொண்டிருக்கிறார். God is touching some people. ஆத்மசை நபரை கொண்டு கொண்டிருக்கிறார். God is touching some family. தன்னை குடும்பம் கொண்டு கொண்டிருக்கிறார். Tonight, இந்த இரவிலே so many years you don't heard about the miracle.
இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். demonical spirit, கட்டளையிடுகிற எல்லா பிசாசின் கிரியைகள், every demonical spirit, எல்லா பிசாசின் கிரியைகள் come out, இப்பொழுது வெளியே போவதா, come out, வெளியாவதா, come out from the body, சகிர்ந்து வெளியாவதா, come out from the body. சகிர்ந்து வெளியாவதா. You cannot stay back. நீ உள்ளே தங்க முடியாது. Your days are ஒரு closed. நாட்கள் முடிகிறது. You are outdated now. இப்போது நாட்கள் முடிந்து விட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. Don't touch them, your northern God. தேவ அபிஷேகம் என்ற பிள்ளைகளை தொடாதே. Oh, don't touch the woman of God. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாதே. They are the living temple of God. அவர்கள் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறார்கள். Oh, there will be no sickness. அந்த சரீரத்தில் வியாதி இருக்காது. இருக்காது. இருக்கவே முடியாது. இப்போ விட்டு வரங்கப்பா. வாழோட கரம் தொடுப்பா. அற்புதத்தின் கரம் தொடுப்பா. ஓ, நெற்றி முதல் பாதம் வரை. இப்போ வாழோட கரம் தொடுப்பா. ஏசையா, ஏசையா, தொடுமையா, தொடுமையா. அற்புதத்தின் தேவனே, சக்தி வியாபரிக்குது. இப்போ சக்தி புறப்பட்டு வருது. உங்களை தொட்டு வருகிறது. உங்களை திரும்பக்காக தொட்டு கொண்டிருக்கிறார். தொட்டு கொண்டிருக்கிறார். Receive the power. I command in the name of Jesus. Come on. Come on. Leave. Every curse. Go. 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 I command in the name of Jesus Christ. Rabalaba Shantarabaya. Oh. The power is coming. From many years. Come this way, come this way, come this way. Come this way. Ribalaba Shantara. Malkalavadini, Maskavodini. Ambajatakadagada. Oh. Every limitation. எதிர்பார்த்து அடைய முடியாதபடி Oda Mana Shandara. Whatever it touches and a loss. இது நாட்களாய் நஷ்டத்தில் முடிகிறது. But tonight, இந்த இரவிலே the Spirit of God is telling. ஒரு ஆவியானவர் சொல்லுகிறார். I break that spirit now. நான் அந்த கட்டளை உடைக்கிறேன். Now I break that spirit. அந்த ஆவிகளை I உடைக்கிறேன். release the enlargement in your life. பொருட்களின் அபிஷேகத்தை நான் In the ஊற்றுகிறேன். name of the Father பிதாவின் and the நாமத்தில் Son and the Holy Ghost. பரிசுத்தாவின் Take it in. From many years, you are struggling. You are worshiping. ஆராதிக்கிறார். You are praying. நீ ஜெபிக்கிறாய். You have too many questions in your heart. ஒரு இருதயத்தில் அநேக கேள்விகள் உனக்குள்ள You are வைத்து asking, why God? ஆண்டவரே Why God in my life? ஏன் வாழ்க்கையை இப்படி Why do you permit? ஏன் But the Spirit of God is telling me, more problem. The glorious victory is waiting for you. மகிமையின் வெற்றி நாட்கள் உனக்கு காத்திருக்கிறது. The glorious victory is waiting for you. மகிமையின் வெற்றியின் நாட்கள் காத்திருக்கிறது. Receive, வெற்றி receive, receive, receive something. The Satan was continuously attacking your family, திருமண குடும்பத்தை தாக்கிக் one after another, கொண்டு பின் ஒன்று struggling. போராட்டங்கள். One side you are praying, ஒரு பக்கம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். another side the problem, one after one. ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனைகள் கூடிக்கொண்டிருக்கிறது. Even you are not getting a time to relax. இளைப்பாறுதலுக்கு நேரமே இல்லாமல் போகிறது. But tonight, இன்றைக்கு I declare shalom. சலோம் என்ற வார்த்தையை அறிக்கை I declare shalom. சமாதானம் Receive the shalom. Lord, I pray. I command in the name of Jesus every generation curses, I break it. I break it. I break it. You have family here? Family? Mask Alabosh.
Hello. Sunday, bring your family. There is a curse, a generation curse is attacking your family. I need all your family members. I will break the curse. You will enjoy the blessing of God. God, I pray. In the name of Jesus. Bless. எல்லாம் சொல்லி மற்றவங்க ஜெபிக்க வேடிக்கை பார்க்க Name of Jesus. Holy Spirit. நீங்க ஜெபிச்சா கத்தரோட கூட பேசுங்க. Jesus. Yes. Rama Shekela Moko, Ramanda, Naila Shekela. Rama Shamalava. I declare the deliverance. Lord, I pray. Yes. Complete deliverance. Complete deliverance. In the name of Jesus. Lord, I pray. In the mighty, matchless name of Jesus Christ. You are a broken vessel. You are a broken vessel. The potter is waiting to rebuild your life. To rebuild your life. You're a broken vessel. Potter, God wanted to make you, form you, new. If you surrender your life to Jesus. Whatever you lost, God is going to restore it back. The Spirit of God is telling me to tell you, don't worry about what you lost. God is going to restore it back and He is going to bless you. But you have to take a decision and commitment. Whatever problem comes, you will not go back. You will not turn back. You will stick on to the God's words. Are you getting my word? Do you understand what I'm saying? Yes? Are you a believer? She's a believer? New one? Yeah. I don't know. Before we met, anything I know about you? Nothing. But the Spirit of God is telling me, you are a broken vessel. But God is molding you and reforming you. And there is something you lost. God will restore it back. Don't worry about your life. God will honor. This child's future will be blessed. Blessed. This child. You are more worried about this child. Don't worry. Jesus is taking care of this child. Jesus is telling me she will be used mightily. God will going to turn her life to miracle. God will going to turn her life to miracle. She is going to see a lot of miracles in her life. The favor of God will be upon her. That's the Spirit of God telling me to tell. Lord, I pray in the mighty, matchless name of Jesus Christ, every demonical attack against this family, Lord, against your family, every curses, every human plans, I destroy. And from now onwards, I release the anointing. Every yoke shall be destroyed, and she will be completely delivered. In the name of Father and Son and the Holy Spirit. I bless. Lord, I pray. In the name of Jesus Christ, I bless you. Lord, I
Leave. Complete deliverance. Complete deliverance. I say, complete deliverance. Jesus. Jesus' name. I command complete deliverance. Yes. Come on. You cannot hide in the presence of God. Darkness cannot be hid. Come out. I command in Jesus' name every attacks against this family. Now I break it. Now I release. Leave. No, stay back. Come on. Come on. You come, sister, you come. Rama, Shake, Leme, Shada, Rama, Master, Oh. In the name of Jesus, I send the fire. I send the fire. Leave. Look. No more attack. No, you cannot attack. Come on. Manifest. In the name of Jesus Christ, I send the fire. Holy Spirit, fire. Complete deliverance. Jesus. Lord, come on. Jesus. I command in Jesus' name. In the name of Jesus. Come out. Come out. Leave. Leave. Every demonic spirit, I bind you in the name of Jesus. Surrender. Leave and go. Jesus. Lord, I pray. In the name of Jesus. Right. Function. Come on, lift up your voice. எல்லா கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift up your ரெண்டு hands. கரம் தலைவன் அசைவாக உயர்த்திக் கொள்ளுங்கள். Come on, pray. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க Start praying. ஆரம்பிங்க. Start praying. வாய்ந்ததை ஜெபிக்க. I don't want money. எனக்கு பணம் வேணும். I don't want name. எனக்கு I புகழ் don't want position. எனக்கு பதவி வேணும். Lord, I want to see you. நான் பார்க்க போகிறேன். I want to see your நான் உங்களை glory. பார்க்க வேண்டும். I want to see your glory. உங்க மகிமையை பார்க்கணும். Hallelujah. Come on, lift up your hands. Going to see the visions. பரிசுத்தரை பார்க்க போறீங்க. Some of them going to see the dreams. சில சௌகத்தை பார்க்க போறீங்க. Some of them going to see the revelations. சில வெளிப்பாடு பார்க்க போறீங்க. That the Lord of hosts is going to appear to you. செயலிலே கர்த்தவரத்தை வெளிப்பாடு The Lord of the hosts is going to appear in your room. இது உன்னிடம் அல்ல. The Lord is preparing the place for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். I see many cars are parked. அந்த வாகனத்தை நான் பார்க்கிறேன். There is a parking lot is there. சைக்கிள் பார்க்கிங் லாட் I see a big building. நான் பெரிய கட்டடத்தை பார்க்கிறேன். And many souls are coming to attend the service. அநேக ஆத்துமக்கள் சபை ஆராதனை கலந்து கொள்ள ஓடி வருகிறார்கள். I see the miracles are happening. அற்புதம் நடப்பதை பார்க்கிறேன். This is a place called the healing center. இந்த ஸ்தலமான அற்புதத்தை ஸ்தலமாகி The மாற்றப்பட Lord is going to plan for you. கர்த்தர் உங்களை
காத்திருப்பதை பார்க்கிறேன். People of God, I'm seeing the miracle when the pastor is preaching here. The miracle is taking place in the atmosphere. சபையே போகிறது பேசிக் கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடப்பதை ஏற்று காத்துக் கொண்டிருக்கிற சுகமணிகளை என் கரிச கண்ணில் பார்க்கிறேன். The person is walking from the atmosphere of the church. சாத்திரத்தை காத்திருக்கிறவர் ஒவ்வொரு சபைக்கு உள்ளே இறந்து வருவதை பார்க்கிறேன். He is testifying Jesus. அவர் அற்புத சாட்சியாய் அவர் பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறேன். The miracles are taking place. அநேக அற்புதங்களை திருச்சபை நடப்பதை பார்க்கிறேன். God is telling me to tell you, கர்த்தர் சொன்னார், everything is possible. எல்லாம் அற்புதம். Everything with Christ, everything is possible. கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் கூறு. Hallelujah. You will going to see. நீங்க அதை பார்ப்பீர்கள். You will going to see. நீங்க அதை பார்க்க போறீங்க. In the name of the Father and the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் Bless this church. இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். Bless this congregation. சபையை ஆசீர்வதிக்கிறேன். Bless the man of God. தேவ ஊரில் ஆசீர்வதிக்கிறேன். Bless all the leaders. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். I pray for the supporting sister. உங்களுடைய சகோதரிக்காக In the name of the Father and the Son and the Holy Spirit, I bless. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் கொண்டு நான் ஜெபிக்கிறேன். People of God shout hallelujah. தேவன் சபை சத்தமாக ஆமென் சொல்லுங்கள். Praise God. நீங்களும் கர்த்தருடைய மகிமை படைத்துவோம். எல்லா வாயிலும் திறந்த ஆண்டவருடைய சக்தியை நீங்க பாய்ச்சிட பேசி சத்தமாக ஹalleluya ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. நான் பொதுவாக நான் இப்படி செய்ய மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் ஆவியானவர் ஏவனா மாட்டாரா அதை செய்வேன். இந்த தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது I feel the strong anointing of the Holy Spirit. ஆண்டவர் என்ன ஒன்று சொன்னார், நான் பாஸ்டர் பெட்ரோஸை சொன்னேன், பாஸ்டர் சொல்ல சொல்லி நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் I wanted to release the anointing upon the people of God. அவர் ஜெபிக்க கண்ணில் தண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங் அனாயிண்டிங் அந்த தேவ மனுஷன் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஒரு 5 நிமிஷம் யாரும் வேடிக்கை பார்க்காம அவன் பாஸ்டர் from deep down your heart release the anointing upon the people. நீங்க எல்லாம் கடன் பிரச்சனை மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாம் மாறும். நீங்க இயேசுவை பார்க்க போறீங்க. நான் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு முடியல, உலகையா வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் திரும்ப திரும்ப கத்தர் சொல்ல, இது உன் இடம் இல்லை, இது பலமுறை கத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எதுவுமே நான் சொல்லல, ஆவியான தீர்க்கதரிசனமா பேசுறாரு. ஒரு 5 நிமிடம் பாஸ்டர் எந்த மொழியில ஜெபம் பண்ணாலும் சரி, ஆனா இந்த இடத்துல ஒரு breakthrough, இந்த இடத்துல ஒரு தேவ மகிமை, இந்த இடத்துல ஒரு தேவ அபிஷேகம். The man of God is to release the anointing. இன்னைக்கு வந்தவர்கள் வெறுமையாய் போறது அல்ல. பின்னாடி இருக்கிற எல்லாம் எழுதி போகும், எல்லாரும் மனதால் கூட எழுதின பிரச்சனை அல்ல. Sister, yes, that sister, can you lift up your hand? இவங்களோட கரையோட உயர்த்துக்காக நீங்கதான் இந்த பிள்ளை கிட்ட நிற்கிற sister. Yes, you stay there. Lift up your hand. கை உயர்த்தி வாங்கி கை உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு புதிய opportunity, something that God is going to open a new door. ஆண்டவர் வாய்ப்புகளை புது கதவுகளை கத்தவங்களை திறக்க போகிறார். She was struggling, but God is opening a new door for her. நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு சொன்னார், நான் உங்களுக்கு வாய்ப்பு கதவுகள் புதிய கதவுகளை வாசல் திறக்க. There is a promotion is waiting for her. உங்களுக்கு ப்ரொமோஷன் God is going to lift her position. ஆண்டவருடைய ஸ்தானங்களை உயர்த்த போகிற ஸ்தானத்தில் உயர்த்த God is going to honor her. கத்தரை மனப்படுத்த போகிறார். Hallelujah. Hallelujah. God should be the only one under all the God. எல்லா வாய்ப்பு கண்ணை மூடி இருக்கிறது. ஆண்டவருடைய கண்ணை திறந்து ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரோட வல்லமையோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உன்னை பார்க்கணும் ஐயா, உன்னோட பேசணும் ஐயா, உன்னோட இணைந்து நான் நடக்கணும் ஐயா என்ற வாயை திறந்து நீங்கள் ஜெபிங்க. இப்போ ஆண்டவரோட வல்லமோட கரம் உங்களை தொடப்போகுது, உங்களை தொடர்ந்து ஒரு மானுஷிகമായ கரம் அல்ல, ஆண்டவருடைய வல்லமோட கரம். No, don't force them to kneel down. No, sister. ஆஷஸ் No, whatever
whichever the way they wanted to pray, let them pray. Kneel down, lifting the hand, walking and pray, whatever their comfort, let them do. நடக்கட்டும் நிற்கட்டும் எப்படியா சொல்லிக்கணும் இஷ்டம் நான் தொந்தரவு பண்ணாங்க. Go on, lift up your voice and pray. அது உயர்த்தி சொல்லணும். ஆஷா நீங்களும் சொல்லுங்க. Close your eyes. கலந்துடுங்க. Close your eyes. கலந்துடுங்க. Lord, I release a special anointing upon these people. இந்த ஜனத்தின் விசேஷ அபிஷேகத்தை நான் கட்டப்படுகிறேன். I don't know why you connected me to this church. இந்த சபையோடு கூட கர்த்தரைகளை But one thing I know, ஒன்று அறிந்திருக்கிறேன். without your purpose, I will never go to any place. ஞானபல திட்டங்கள் நாம் எந்த இடத்துல போவதல்ல. Whatever the plans and purpose of this church, இந்த சபையின் திட்டங்கள் எந்த I pray and I release now. இப்போ ஜெபத்தின நாம் செய்து I pray and I release now. இப்போ ஜெபத்தோடு bless பண்ணுங்க. I declare Bharat Prabha. I declare Bharat Prabha. Be blessed and be multiplied. Bharat Prabha. Bharat Prabha. Bharat Prabha. Bharat Prabha. Be blessed. Be multiplied. Breakthrough. Breakthrough. The praise anointing is released. The praise anointing is released. The praise anointing is released. The breakthrough anointing is released. Now in the name of Jesus, into every person, into every family, all of the good country, all of the వ్యక్తులు, all of the కుటుంబీకులు, అందరూ వల్లవలకాల ఇవాళ పొరకం praise anointing. Breakthrough anointing. Breakthrough anointing. Praise anointing. Praise anointing. The Spirit of God is coming. Deuteronomy 1:11. From today, I release 1,000-fold blessing. 1,000-fold blessing. 1,000